மகா சிவராத்திரி இந்து மதத்தில் சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. மகா சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் கண் விழித்து ஈசன் சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் சிவனின் அனுக்கிரகத்தை பெறலாம் என்கிறது இந்து மதம். இந்த நாளின் சிறப்புகள் குறித்து திருவிளையாடல் புராணம், கருட புராணம், கந்த புராணம், பத்ம புராணம், அக்னி புராணம் உள்ளிட்ட பல்வேறு நூல்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத நம்பிக்கையின்படி இந்த நாளில்தான் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நடந்தது. வேத நாட்காட்டியின்படி மகா சிவராத்திரி ஒவ்வொரு ஆண்டும் பால்குண மாத சதுர்த்தி நாளில் வருகிறது. எனவே இந்த நாளில் பக்தர்கள் சிவன் பார்வதிக்கு விரதம் இருந்து முழு சடங்குகளுடன் கூடிய வழிபாட்டை, குறிப்பாக சிவ அபிஷேகத்தை மேற்கொள்கிறார்கள். பல இடங்களில் சிவன் ஊர்வலமும் நடைபெறுகிறது. எம்பெருமான் ஈசன் அபிஷேக பிரியர் என்பது இங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. இத்தகைய மகத்துவம் வாய்ந்த சிவராத்திரி நாளில் சில சிறப்பு பொருட்களை வீட்டிற்கு கொண்டு வந்தால் அது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. மத நம்பிக்கைகளின்படி மகா சிவராத்திரி நாளில் சிவபெருமான் குடும்பமாக இருக்கும் புகைப்படத்தினை வீட்டிற்கு கொண்டு வருவது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. இதன் மூலம் சிவபெருமானின் அருள் வீட்டில் நிரம்பி மகிழ்ச்சிக்கு அளவில்லாமல் இருக்கும். நீங்கள் வீட்டிற்கு சிவலிங்கத்தை கொண்டு வந்து வைக்க விரும்பினால் மகா சிவராத்திரி நாள் இதற்கு மிகவும் உகந்ததாக கருதப்படுகிறது. மகா சிவராத்திரி நாளில் நீங்கள் சிவலிங்கத்தை வீட்டிற்கு கொண்டு வரலாம். இதை செய்வதன் மூலம் நீங்கள் சிவபெருமானின் ஆசிகளை பெறுவது மட்டுமல்லாமல் வீட்டின் அனைத்து வாஸ்து தோஷங்கள், காலசர்ப்ப தோஷங்கள் மற்றும் பித்ரு தோஷங்களும் நீங்கும். மகா சிவராத்திரி நாளில் ருத்ராட்சத்தை வீட்டிற்கு கொண்டு வருவது மிகவும் மங்களகரமானது. ருத்ராட்சம் சிவபெருமானின் ஒரு வடிவமாக கருதப்படுகிறது. எனவே மகா சிவராத்திரியின் புனித நாளில் அதை வீட்டிற்கு கொண்டு வந்து பின்னர் அதை முறையாக பிரதிஷ்டை செய்த பிறகு வீட்டில் வைத்து வழிபடலாம். ருத்ராட்சத்தை பிரதிஷ்டை செய்யும் போது ஓம் க்ளீம் நமக் மற்றும் ஓம் நம சிவாய ஆகிய மந்திரங்களை 108 முறை உச்சரிக்க வேண்டும். சிவராத்திரி அன்று ருத்ராட்சத்தை வீட்டில் பிரதிஷ்டை செய்வதன் காரணமாக வீட்டில் இருக்கும் அனைத்து நபர்களுக்கும் நோய் நொடிகள் நீங்கி அனைத்து துயரங்களும் நீங்கி இன்பமாக வாழ்வார்கள். மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிவாலயங்களில் பக்தர்கள் ருத்ராபிஷேகம் செய்கின்றனர். பலர் மகா சிவராத்திரி அன்று விரதம் இருந்து இரவில் விழித்திருப்பார்கள். இந்த நாளில் சிவபெருமானுக்கும் பார்வதியும் திருமணம் செய்து கொண்டதன் காரணமாக மகா சிவராத்திரி விரதம் இருப்பின் தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். இந்து நாள்காட்டியின்படி ஒரு வருடத்தில் மொத்தம் 12 சிவராத்திரிகள் உள்ளன. மகா சிவராத்திரி அன்று சிவாலயங்களில் பக்தர்கள் ருத்ராபிஷேகம் செய்து சிவனை வழிபட்டு அவரின் அருளை பெறுகின்றனர். சாஸ்திரங்களின்படி மகா சிவராத்திரி இரவில்தான் எம்பெருமான் ஈசன் ஜோதிலிங்க வடிவில் அனைவருக்கும் காட்சி தந்தார். அதன் பலம் மில்லியன் சூரியன்களுக்கு சமமானது என்று போற்றப்படுகிறது. மகா சிவராத்திரி அன்று சிவலிங்கத்துக்கு பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்து வழிபடவும். மகா சிவராத்திரியின் முதல் பகுதியில் சங்கல்பம் செய்து பாலில் நீராடி மந்திரங்களை உச்சரிக்கவும். இரண்டாம் பாதியில் தயிரில் குளித்து மந்திரங்களை உச்சரிக்க வேண்டும். மூன்றாம் கால பூஜையில் நெய்யிட்டு நீராடி மந்திரங்களை உச்சரிக்க வேண்டும். பின்னர் 4வது கால பூஜையில் தேனில் நீராடி மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். சிவராத்திரி தினத்தன்று சிவப்பு பேனாவால் ஒரு காகிதத்தில் தங்களது ஆசை என்ன என்று எழுதி கொள்ளுங்கள். பின்பு அந்த காகிதத்தை மடித்து வீட்டிற்கு வெளியே வைக்க வேண்டும். அந்த இடத்தில் ஒரு மரத்தை நட்டு தினமும் தண்ணீர் ஊற்ற வேண்டும். இவ்வாறு செய்தால் மிக விரைவிலேயே உங்களது ஆசையை எம்பெருமான் ஈசன் நிறைவேற்றி வைப்பார். மேலும் பஞ்சமுகி ருத்ராட்சத்தை தண்ணீரில் சுத்தம் செய்து உலர வைத்து கொள்ளவும். காய்ந்த பிறகு அதை உங்களது இடது கையில் வைத்து உங்கள் வலது கையால் மூடி உங்களது ஆசை மற்றும் விருப்பங்களை அதனிடம் சொல்லுங்கள். அதன் பிறகு அதை எங்காவது பாதுகாப்பாக வைத்து ஒரு நாளைக்கு ஒரு முறை ஊதுபத்தி விளக்கை காட்டுங்கள். உங்களது ஆசைகள் விரைவில் கைகூடி வரும். ஒரு கருப்பு மிளகு மற்றும் 7 கருப்பு எள் விதைகளை உங்கள் உள்ளங்கையில் வைத்து உங்கள் மனதில் உள்ள விருப்பங்களை சொல்லவும். பின்பு அதை சிவலிங்கத்துக்கு வழங்கிவிட வேண்டும். இப்படி செய்தால் உங்கள் ஆசை நிச்சயம் நிறைவேறும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.